குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2025 பிசிஎஸ்ஐக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 34 டே ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டோம். இன்றைக்கி 35வது வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆயிரும். அந்த டே ஷீட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸாக இருக்கும், அதை ஃபுல்லாக பாருங்கள். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 50 கொஸ்டின்ஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 5 பார்ட் போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம போட போகிறது 6வது பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட போகிறோம், பார்ட் 6. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி 5 பார்ட் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பாருங்கள், கண்டினியூஸாக பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து நோட்ஸ் எடுங்க. சரிங்களா? பிடிஎஃப் கேட்டு யாரும் வந்து அகாடமி கால் பண்ண வேணாம். அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே அந்த பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுவாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். ஆல்ரெடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து போட்டுட்டோம். அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா 51லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? ஓகே. மக்களை தேடி மருத்துவம் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2021. ஓகேங்களா? தூய்மை இந்தியா திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2014 தொடங்கியிருக்காங்க. புதியதாக செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்ட மொழிகள் 2024 5 மொழிக்கு வந்து வழங்கியிருக்காங்க. இப்போ அந்த 5 மொழி போக மொத்தம் எத்தனை மொழி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். செம்மொழிகளுடைய எண்ணிக்கை 53 கொஸ்டின் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது என்னென்ன மொழின்னு சொல்கிறேன். வங்கம், பாலி, அஸ்ஸாமி, மராத்தி, பிராகிருதம், இந்த 5 மொழியுமே வந்து பார்த்திங்கன்னா அந்தஸ்து வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது தேசிய கடல் சார்பாக பாரம்பரிய வளாகம், ஓகேவா, அமைந்துள்ள இடம் வந்து பார்த்திங்கன்னா லோத்தல், குஜராத். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி நாகரத்திலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா கப்பல் கட்டுமான தளத்தில் தான் இருந்துச்சு, லோத்தல், குஜராத். ஓகேங்களா? அடுத்தது பண்டிகைகளின் பண்டிகை அப்படின்னு அழைக்கப்படுற இருவாட்சி திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடுறாங்கன்னா நாகாலாந்து மாநிலத்தில். ஓகேங்களா? அடுத்தது உலகிலேயே முதல் முறையாக நதிநீரில் வசிக்கும் டால்பின்களுக்கான கணக்கெடுப்பை நடத்தியுள்ள நாடு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா. அடுத்தது 2026 உலக புத்தக தலைநகரமாக யுனெஸ்கோவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நகரம் வந்து பார்த்திங்கன்னா ரபாத். ஓகேங்களா? சுக்ரயான் 1 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி கிரகத்தை ஆய்வு செய்கிறது. இது முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? சந்திரயான் 1, மங்கள்யான், ஆதித்யான், சுக்ரயான், இதெல்லாம் எது ஆய்வு செய்யுது அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. பொறுத்துகளை கேட்கலாம். நம்ம டெஸ்ட்லேயும் இது பொறுத்துகளை கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்ற ஃபாலோ பண்ணிக்கோங்க. 79வது ஐநா பொதுச்சபையினுடைய விருது பெற்றவர், அதாவது யூஎன் இன்டெகிரன்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்ற விருது பெற்ற தமிழக திட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களை தேடி மருத்துவம் திட்டம். இந்த திட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐநா சபையோட விருது நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? 2024ஆம் ஆண்டு மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வந்து எதுக்கு, அதாவது எதை கண்டுபிடிச்சதுக்காக வழங்கினாங்கன்னா mRNA. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியை கண்டுபிடிச்சதுக்காக வழங்கியிருக்காங்க. யார் யாருக்குன்னா விக்டர் அம்ப்ரோஸ் மற்றும் கேரி ரூக்குரன். ஓகேங்களா? இவங்க 2 பேருக்கும் வழங்கியிருக்காங்க. மருத்துவத்திற்கான நோபல் பரிசு முக்கியமானது. ஓகேங்களா? அடுத்தது 2024 இயற்பியலுக்கான நோபல் பரிசு எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஏஐ தொழில்நுட்பத்தின் அடிப்படையிலான இயந்திர கற்றல் அதை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ஜான் ஹஃபீல்டு மற்றும் ஜியோஃபெரி ஹிண்டன். ஓகேங்களா? இவங்க 2 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பகிர்ந்து வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது வேதியியலுக்கான நோபல் பரிசு எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா புரத கட்டமைப்பு கண்டுபிடிப்புக்காக. ஓகேங்களா? இது எல்லாமே 2024 நடந்தது. ஓகேங்களா? அதெல்லாம் மறந்துடக்கூடாது. இது உங்கள் கால்ஃபர் வந்ததுக்கப்புறம் தான் 2025க்கான நோபல் கொடுத்தாங்க. அதனால் அது நமக்கு தேவையே கிடையாது, அதை கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? டேவிட் பர்க்கர், ஓகேங்களா, டெமிஸ் ஹஸ்ஸாபிஸ் மற்றும் ஜான் ஜெம்பர், இவங்க 3 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா 2025 விருது வந்து இப்போ ரீசெண்டாக தான் கொடுத்தாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஆசிய மனிதவள மேம்பாட்டு விருது அமைப்பு சார்பில் 2024 வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? 2024 இலக்கியத்திற்கான நோபல் பரிசு யார் வாங்கியிருக்கா அப்படின்னா ஹாங்காங் அப்படிங்கிற ஒரு தென்கொரியாவை சேர்ந்தவர். ஓகேங்களா? 2024 அமைதிக்கான நோபல் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னா அணு ஆயுத ஒழிப்பு, அது சம்மந்தமான ஒரு அமைப்புக்கு வழங்கியிருக்காங்க. நிஹோன் ஹின்டாக்யோ அப்படின்ற அமைப்புக்கு வழங்கியிருக்காங்க. ஜப்பானை சேர்ந்தது இந்த அமைப்பு. ஓகேங்களா? 2024 பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு வந்து பார்த்திங்கன்னா உலக வளமை குறித்த ஆய்வுக்காக சைமன் ஜான்சன், டேரன் அசமோக்லு மற்றும் ஜேம்ஸ் ஏ ராபின்சன், இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது இந்திய உச்சநீதிமன்றத்தினுடைய 51வது புதிய தலைமை நீதிபதி யாருன்னா சஞ்சீவ் கண்ணா. இப்போல்லாம் மாறிட்டாங்க. இது நம்ம முன்னாடி பார்த்ததுன்றதுனால அந்த கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து எடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாறிட்டாங்க. அது என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 53வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்கார், நியமிக்க போகிறாங்க. அவருடைய பேரை கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்தது வானிலை தொடர்புடைய தகவல்களை பொதுமக்கள் அறிந்து கொள்வதற்காக தமிழ்நாடு அரசால் வெளியிடப்பட்ட மொபைல் செயலி வந்து பார்த்திங்கன்னா டிஎன் அலர்ட். ஓகேங்களா? 2024 உலகளாவிய புத்தக குறியீட்டில் முதலிடம் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாந்து. ஓகேங்களா? 2024 உலகளாவிய புத்தக குறியீட்டில் இந்தியாவின் தரநிலை வந்து பார்த்திங்கன்னா 39. ஓகேவா? அடுத்தது
2024 உலக திறமையாளர்கள் தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு வந்து சுவிட்சர்லாந்து. 2024 உலக திறமைகள் தரவரிசை பட்டியலில் இந்தியாவுடைய நிலை வந்து பார்த்திங்கன்னா 58. ஓகேங்களா. 2024 உலக பட்டினி குறியீட்டில் இந்தியாவுடைய தரநிலை வந்து பார்த்திங்கன்னா 105வது நாடு. 2024 உலக பட்டினி குறியீட்டில் கடைசி இடம் பிடித்துள்ள நாடு வந்து பார்த்திங்கன்னா சோமாலியா. ஓகேங்களா. இந்த டேட்டாலாம் இம்பார்ட்டன்ட் எஸ்ஐக்கெலாம், அதனால தான் எல்லாத்தையுமே எடுத்து வரிசையாக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. 2024 நவம்பரில் வங்கக்கடலில் உருவான புயல் வந்து பார்த்திங்கன்னா பெஞ்சால் புயல். இந்த பெஞ்சால் என்ற புயலுக்கு பெயர் பரிந்துரைத்த நாடு தான் சவுதி அரேபியா. ஓகேங்களா. அடுத்தது, இந்தியாவின் முதல் அரசியல் சாசன அருங்காட்சியகம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா ஹரியானா மாநிலத்தில். இந்தியாவின் 56வது புலிகள் வழக்காப்பகம். ஓகேங்களா. இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருப்பா, வழங்காப்பகம் சத்தீஸ்கரில் குரு காசிதாஸ் தாமோர் பிங்க்லா சரணாலயம். ஓகேங்களா. பிஜி நாட்டின் உயரிய குடிமை விருது வந்து பார்த்தீங்கன்னா 2024 தி ஆர்டர் ஆஃப் தி பிஜி அப்படின்ற கௌரவ விருது வந்து பார்த்தீங்கன்னா யார் வாங்கியிருக்காங்கன்னா பண்டிட் ரவிசங்கர். ஓகேங்களா. இவர் ஒரு ஆன்மீக குரு, இவருக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்தது 2024 புக்கர் பரிசு பெற்றவர் யார் அப்படின்னா சமந்தா ஹார்வே, பிரிட்டனை சேர்ந்தவங்க. ஆர்பிட்டல் ஆர்பிட்டல் அப்படின்ற அவங்களுடைய நூலுக்காக வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா. சமந்தா ஹார்வே, பிரிட்டனை சேர்ந்தவங்க. 2024 கலைஞர் மு கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது வந்து பார்த்தீங்கன்னா மா செல்வராசன் அவர்கள் வாங்கியிருக்காரு. 2024 தி ஆர்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் கயானா அப்படின்ற விருது வந்து பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அமெரிக்காவுடைய 47வது அதிபர் யார் அப்படின்னா டொனால்டு ட்ரம்ப். ஓகேங்களா. முக்கியமான புரிஞ்சுக்கோங்க. தாய்லாந்து சுற்றுலாத்துறையின் விளம்பர தூதர் மற்றும் கௌரவ ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சோனு சூட். ஓகேங்களா. இவர் இந்திய நடிகர், பார்த்துருப்பீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் முதலாவது பெண் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக். ஓகேவா. அடுத்தது 2024 பிரபஞ்ச அழகி வந்து பார்த்திங்கன்னா விக்டோரியா கியார் தில்விக். ஓகேங்களா. 2024 இவங்க தான் பிரபஞ்ச அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஓகேவா. அடுத்தது, இந்தியாவின் முதல் அனலாக் விண்வெளி ஆய்வு மையம் இஸ்ரோவால் உருவாக்கப்பட்ட இடம் லடாக். ஓகேங்களா. அடுத்தது 2024 சர்வதேச ஹாக்கி சம்மேளன விருதுகள் சிறந்த வீரர் வந்து பார்த்திங்கன்னா ஹர்மன் பிரீத் சிங். 2024 சர்வதேச ஹாக்கி சம்மேளன விருதுகளில் சிறந்த கோல் கீப்பர் வந்து பார்த்திங்கன்னா பிஆர் ஸ்ரீஜேஸ். ஓகேங்களா. அடுத்தது 2024 நம்பர் 1 டென்னிஸ் வீரர் வந்து ஜானிக் சின்னர். 2024 நம்பர் 1 டென்னிஸ் வீராங்கனை வந்து பார்த்திங்கன்னா அரினா சலபென்கா. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து 2024 நடந்ததை 2025 கொடுத்துருப்பாங்க. நம்பர் 1 யார், இதெல்லாம் வந்து 2025 கண்டிப்பாக போயிட்டோம். ரத்தன் டாட்டா ஏ லைஃப் என்ற நூலின் ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா தாமஸ் மேத்யூ. தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 19 தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 10 ஊவே சுவாமிநாதருடைய பிறந்த தினம். ஓகேங்களா. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின், ஏன்னா இது தமிழ்நாட்டில் கொண்டாடக்கூடிய தினம், அதனால் சொல்கிறேன். தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் பிப்ரவரி 19 ஊவேசாவுடைய பிறந்த தினத்தை கொண்டாடுறோம். அடுத்தது ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் என்று அழைக்கப்படும் சிலை வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்குது, திருவள்ளுவர் சிலை. ஓகேங்களா. இது பேரறிவு சிலைன்னு தமிழில் அழைக்கப்படுது, வேணால் எழுதிக்கோங்க. முதல் முறையாக குற்றச் செயல்களில் ஈடுபடும் சிறார்களின் குற்றவாளிகளை நல்வழிப்படுத்துவதற்காக தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்டுள்ள முன்னெடுப்பு பாதை வந்து பார்த்திங்கன்னா பாதை அப்படின்ற முன்னெடுப்பு வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா. யுனெஸ்கோவின் 2024 சிறப்பு விருதை பெற்றுள்ள துக்காட்சி அருள்மிகு ஆபத் காசேஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ள இடம் வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம். ஓகேங்களா. இதெல்லாம் ரீசெண்டாக வாங்கினது. ஓகேங்களா. கும்பகோணத்தில் ஃபேமஸ் ஆச்சு. 2025 மகா கும்பமேளா நடைபெற்ற இடம் வந்து பார்த்திங்கன்னா பிரயாக்ராஜ். ஓகேவா. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்து ஆய்வு செய்ய நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினுடைய தலைவர் வந்து பார்த்திங்கன்னா பிபி சௌத்ரி. ஓகேங்களா. அடுத்தது வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் குழு தொடர்பாக பரிந்துரை செய்ய அமைக்கப்பட்ட குழுவோட தலைவர் யாருன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நிறைய கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருக்கோம். இந்தியாவின் பால் உற்பத்தியில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம். ஓகேங்களா. அடுத்தது பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே உலகின் மிகப்பெரிய அணையை கட்ட உள்ள நாடு வந்து பார்த்திங்கன்னா சீனா. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா 100 கொஷின் பார்த்துட்டோம். சரிங்களா. பார்ட் 5 ஒரு 50 கொஷினும், பார்ட் 6 இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கொஷின் பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டு இல்லை 2 பார்ட்டையும் சேர்த்து அப்லோட் பண்ணிடுறோம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். போலீஸ் எஸ்ஐ படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அந்த ஷேர் பண்ணி விடுங்க. டிஎன்பிசிக்கும் இதுலேருந்து நிறைய கொஷின் கவர் ஆகிடும். பட் நம்ம மேலோட்டமாக எடுத்துருக்கோம். இதில் இருக்கிறது ஃபுல்லாமே படிக்கணும் டிஎன்பிசி, இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவும் படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. நான் கேட்ட ஒரு சில கொஷின்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க அப்படின்னு தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 50 கொஷினில் நீங்கள் எத்தனை கொஷின் சரியாக அடிச்சிருக்கீங்கன்றதை முடிஞ்சால் கொஷின் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. 50 கொஷினுக்கு உங்களுக்கு ஓரளவு எத்தனை தெரிஞ்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.